இது அவருக்கு தகுதி இல்லாத படம்னு சொல்லிட்டோம், நம்ம வெளியே வந்துடலாம். அப்ப நீங்க என்ன ஸ்கேல்ல வந்து தகுதியான படம் தகுதி இல்லாத படம் ஒதுக்குறீங்கன்னு உங்களுக்கு கேள்வி இருக்குல்ல, அதுதான் நான் கேட்டேன். இது ஓடாது நீங்க எப்படி நீங்க என்ன பண்றீங்க? எந்த படமும் ஓடும் சொல்லி நம்ம இது பண்ணல, ஓட்டா திடீர்னு பிக்கப் ஆயிடுது போயிடுது. சில படங்கள் ஓடும்னு நினைச்சு போற படமே ஓடாம போயிடுது. ஸோ அப்ப நீங்க எப்படி அதை முடிவு பண்றீங்கன்றதான் எனக்கு கேள்வி. இப்போ நீங்க மாநாடு மாதிரி ஒரு பெரிய திரைப்படத்தை தயாரிச்சு வெளியிட்ட உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, இப்போ வளர்ந்து வர தயாரிப்பாளர்கள் வந்து இன்னும் எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கும் அப்படின்றது நீங்க. அப்படிலாம் கிடையாது. மாநாடு மாதிரி படம் சின்ன படம் இருக்கு, எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. இருக்கு. அவங்க வந்து தியேட்டருக்காரங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல சின்ன படங்கள்னா அவங்க தியேட்டர் வந்து சர்வைவல் ஆகாதுன்ற புரிஞ்சுட்டு முதல்ல அதுக்கு வந்து ஒரு வரைமுறை கொடுக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தரம் இல்லாத படங்களை நீங்க கொடுக்குறீங்க, அதனால உங்களுக்கு வந்து பேனர் இது தியேட்டருக்கு ஆள் வர்றது இல்லை, ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வரதே மறந்துடுறாங்க, இந்த மாதிரி படங்கள் குப்பை படங்கள். அதுக்குதான் ஒரு பேனர் போடுறோம். இப்ப நீங்க நல்ல படம்னு பார்த்துட்டு தான் நாங்க பேனர் போடுறோம். அப்ப நீங்க அந்த கம்பெனில அந்த பேனர் போட்டு வருதுன்னா, அந்த கம்பெனில இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் தரம் இல்லாத படங்கள்லாம் நீங்க முதல்ல முடிவு பண்ணணும். தரமான படம் கொடுத்தாங்களா தரம் இல்லை, அதுதான் ஒரு பேனர் போடும். இப்ப என் பேனர் போட்டு வரும்போது நான் ஒரு தப்பான படத்துக்கு எப்படி பேனர் கொடுப்பேன்?